ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தினம் தினம் தேவ ஆவியானவர் இந்த வேதத்திலிருந்து நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தையின் மூலியமாய், வசனத்தின் மூலியமாய், வாக்குத்தத்தத்தின் மூலியமாய் நம்மை தேற்றி கொண்டு இருக்கிறார். இது அநேகருக்கு விசேஷமாய் அநேகருடைய வாழ்க்கையில ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. இந்த நாளில் எனக்காகவே ஆண்டவர் பேசினார் என்று சொல்லி அநேகருடைய வார்த்தை என் காதால கேட்டு இருக்கிறேன். என் இருதயம் சந்தோஷப்படுகிறது. காரணம், பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறது அநேகருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆறுதலா இருக்கிறது. இந்த காலை வேளையில நீங்க வாசித்து பாருங்க. ஏசாயா புத்தகம் 52வது அதிகாரத்துல 11வது வசனம் வாசிக்கலாமா? புறப்படுங்கள், 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 அவ்விடம் விட்டு போங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள், உங்களை சுத்திகரியுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நாம ஏன் இன்னைக்கு இந்த காலையில் ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார்? புறப்படு, புறப்படு. ஏன்னா நீங்க இருக்கிற இடம் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்கலாம். நீ உட்கார இடம் ஆண்டவருக்கு அருவருப்பா இருக்கலாம். அசுத்தமானது நீ தொடக்கூடாது. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால கழுவப்பட்டவன் நீ, அவர்களுடைய ரத்தத்தினால பரிசுத்தமாக்கப்பட்ட நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் ஆண்டவருக்கு பிரியமில்லை என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் பேசலாம். ஒருவேளை நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் உலகத்தோடு கூட சேர்ந்து இருக்கலாம், இல்லை உலக சிநேகத்தோடு வாழ்ந்து இருக்கலாம், இல்லை உன்னுடைய அலுவலகத்தில், உன்னுடைய வியாபாரத்தில், மற்ற காரியத்தில் உலகத்தோடு ஒத்து வாழலாம். இல்லை, இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. இந்த பிரியம் இல்லாத காரியம் வேண்டாம். ஆண்டவர் சொல்ல, புறப்படுங்கள், புறப்படுங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து புறப்படுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊரை விட்டு போயிடணுமா? வீட்டை காலி பண்ணணுமா? கிடையாது. நீ பிரித்து எடுக்கப்பட்டவன், பரிசுத்தமாக்கப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். யாக்கோபு 4வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாமா? தேவனிடத்தில் சேருங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். தேவனிடத்தில் சேருங்கள், அப்போது உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, இருமனம் உள்ளவர்களே, நல்ல கவனி, இதுதான் முக்கியம். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள், பரிசுத்தமாக்குங்கள். தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு இந்த வேதத்தையும் நேசிக்கிறோம், உலகத்தையும் நேசிக்கிறோம். நமக்கு வித்தியாசமா ஒரு காரியம் புரியணும், தெளிவா தெரியணும். நான் யார்? என் தேவன் என்னை அழைத்த நோக்கம் என்ன? என்னை தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன? எனக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பு என்ன? இதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதனால தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்களும் நானும் இருமனமா இருக்கக்கூடாது. தெளிவு இருக்கணும். நமக்கு நாம் அறிந்து இருக்கணும். அதனால்தான் வேதத்தில் நம்ம சொல்ல, நீ புறப்படு, அந்த இடத்தை விட்டு புறப்படு, அசுத்தமானதை தொடாமல் இரு. ஆண்டவர் உன்னை அங்கிருந்து உன்னை வெளியே வாழ்ந்தார். ஏன்னாக்கா உன்னை ஆசீர்வதிக்க. அங்கிருந்த உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. உன்னை அந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு வரணும், உன்னை ஆசீர்வதிக்கணும், உன்னை அழைத்த நோக்கம் நிறைவேறணும், உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும். அதுக்காக தான் ஆண்டவர் இந்த காலையில் உன்னோடு பேசுகிறார். இல்லை, நான் அங்கதான் இருப்பேன், அங்கதான் உட்காருவேன், அவங்களோடு தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், என்னுடைய ஃபெலோஷிப் இருக்கணும். வேண்டாம். இது ஆண்டவர் உன்னோடு பேசுகிற காரியம். யோபு புத்தகத்திலே 22வது அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கலாமா? நீ அவர்களோடு பழகி சமாதானமாயிரும். நீ ஆண்டவரோடு பழகு, உலகத்தோடு அல்ல, பழைய ஃப்ரெண்ட்ஸோடு அல்ல, பழைய வாழ்க்கை அல்ல. நீ ஆண்டவரோடு பழகி சமாதானமாயிரும். அதனால் உனக்கு நன்மை வரும். அதனால் உனக்கு என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்குமா? சமாதானமும் இருக்கும், நன்மையும் கிடைக்கும். அப்போ உன் வாழ்க்கையில நீ யாரோடு கூட உன்னுடைய ஃபெலோஷிப், உன்னுடைய ஐக்கியம் எங்க? ஆண்டவரோடு கூட, வேதத்தோடு கூட. இந்த வேதத்தை நேசிக்கிற மிகுந்த சமாதானம். அதனாலதான் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். நீ இருக்கிற இடம் அவருக்கு பிடிக்கல, நீ உட்கார இடம் பிடிக்கல, அந்த இடத்தை விட்டு வெளியே வான்னு சொல்றார்.
அது ஆண்டவருக்கு அருவருப்பான இடம். மீகா 2:10 வாசிக்கலாமா? எழுந்திருந்து போங்கள், எழுந்திருந்து போங்கள், இது நீங்கள் இளைப்பாறும் இடம் அல்ல, இது நீங்கள் இளைப்பாறுகிற இடம் அல்ல, இது தீட்டுப்பட்டது, அது தீட்டுப்பட்டது, இது உங்களை நாசப்படுத்தும், இது உங்களை நாசப்படுத்தும். அந்த நாசம் மிகவும் கொடிதான் இருக்கும். யோசித்து பாருங்க, இதெல்லாம் ஒரு வார்த்தை கூட பொய் ஆகாதுங்க. எழுந்துரு, அந்த உட்காந்துக்கிற இடத்த விட்டு எழுந்துரு. கொஞ்சம் யோசித்து பாரு, இது யாருக்கோ பேசுகிறார். இதை கேட்கிறவங்க யாரோடு கூட ஆவியானவர் பேசி கொண்டே இருக்கிறார். ஏன்னா உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களை ஆண்டவர் அதே இடத்துல அதே ஜனங்க மத்தியில் உயர்த்த விரும்புகிறார். அதனால் அங்கிருந்து ஆசீர்வதிக்க முடியாது. அசுத்தத்தை விட்டு வெளியே வா. பரிசுத்தமுள்ள தேவனுடைய பிள்ளை நீ. உனக்கு அங்கே என்ன வேலை? தேவனை மட்டும் பிடிக்கும். இங்க ஏசாயா புத்தகம் 2வது அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாமா? திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், அவர் நமக்கு வழிகளை போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அப்ப என் தேவனுடைய பிள்ளை எழுந்திருந்து போங்க. அப்ப அந்த இடத்துல புறப்படுன்னு இன்னைக்கு ஆண்டவர் காலையில பேசுகிறார். தாமதிக்காத, துரிதமா வா. இன்னும் சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்காத. உடனே ஆண்டவர் உங்ககிட்ட வார்த்தை உன்னோட கூட பேசுமானால், இந்த வார்த்தை உன்னோடு கூட ஆவியானவர் பேசுவாரானால், இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடு. ஆண்டவரோடு கூட சேர்ந்து நடக்க பழகிக்கும். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உன்னுடைய வாழ்க்கையில பெரிய நன்மையை காண்பாய். உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அதனால்தான் உன்னை அழைக்கிறார். அதனால் இப்போ தூசியை உதறி விட்டு வா. ஆண்டவரோடு கூட பழகு. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்ல, உன்னை அழைத்தது பரிசுத்தத்திற்காக தான், அசுத்தத்திற்காக அல்ல. அதனால தேவனுடைய பிள்ளை இந்த கேட்ட அத்தனை பேர் வாழ்க்கையில இன்னைக்கு இது வாக்குத்தத்தமா இருக்கலாம். உன் வாழ்க்கையில உன்னை ஆசீர்வதிப்பதற்காக கூட இருக்கலாம். ஐயா, இது எங்களுக்கு ஒரு இல்லை, இது கண்டிப்பா உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துவதற்கு, உன் வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்காக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாமல் இருக்கிற அப்பா, எந்த நோக்கத்திற்காக புறப்படு என்று சொன்னீரோ, நானா ஆண்டவரே நாங்களா என்று யாரெல்லாம் அதை கேட்கிறார்களோ அவங்க உயிர்ந்து பார்க்கட்டும், ஆராய்ந்து பார்க்கட்டும். அவங்களுடைய ஃபெலோஷிப், அவங்களுடைய ஐக்கியம், அவங்களுடைய உறவு யாரோடு? உலகத்தோடு வா, பழைய ஃப்ரெண்டோடு கூட வா. ரட்சிக்கப்பட்ட பின்பு மறுபடியுமா உலகத்தோடு சேர்ந்து இருமனதோடு இருக்கிறார்களா? தயவு செய்து ஆண்டவரே, ஒருவேளை இந்த வசனம் அவங்களோடு பேசுமானால் உடனே அறிக்கையிடட்டும். ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்க வாக்குத்தத்தை இன்னைக்கே நிறைவேற தொடங்கட்டும். உங்க நாம மகிமைப்படட்டும். அத்தனை பேர் வாழ்க்கையில இந்த வார்த்தைகள் வீணாய் போகவே கூடாது. அது பலன் உண்டாகட்டும் உங்க நாம மகிமைக்காக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. ஆமென்.